Welcome to Chandru Maths. SSC Constabulary exam கான crash courseல reasoning ஓட 15வது பார்ட் இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வேர்ட் அனலாகி. ஓகே. அனலாகினா என்ன அப்படிங்கற நம்ம முந்தின பார்ட்லயே வந்து பார்த்திருக்கோம். ஓகே. அதாவது லெட்டர் அனலாகி அப்படிங்கறத பார்த்திருக்கோம். அதே மாதிரி வேர்ட் வச்சு கேட்பாங்க. ஓகே. இப்போ இதுல டைரக்டா இப்படியுமே கேட்பாங்க. ஒரு சென்டென்ஸ் மாதிரியுமே கேட்பாங்க. Body temperature is related to fever. In the same way, body fat is related to அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே. இப்போ இந்த ரெண்டு வேர்டுக்கும் என்ன மாதிரி ரிலேஷன் இருக்குதோ அதே மாதிரி ரிலேஷன் வந்து இந்த வேர்டுக்கும் ஆன்சருக்கும் இருக்க போகுது. ஓகே. இப்போ பாடி டெம்பரேச்சருக்கும் ஃபீவருக்கும் என்ன சம்பந்தம்? பாடி டெம்பரேச்சர் அதிகமானுச்சு அப்படின்னா ஃபீவர் வரும். ஓகே. அப்போ பாடி ஃபேட் அதிகமானா என்ன வரும்? அதுதான் வந்து ஆன்சர். ஓகே. பிளட் வருமா? வராது. ஒபிசிட்டி. ஓகே. ஒபிசிட்டினா வந்து என்னது? உடல் பருமன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் கரெக்டாக இருக்கும். ட்ரீட்மெண்ட் ஃபுட் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்காது. பாடி ஃபேட் அதிகமானா ஒபிசிட்டி உருவாகும். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததா பாருங்க. இப்போ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் அட்டன் பண்ணணும் அப்படின்னா மற்ற டாபிக் மாதிரி இந்த வீடியோ பார்த்தா போதும், இதுல இருந்தா வரும், இதே மாதிரி தான் வரும், இதுல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா நம்மளால வந்து ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓகே. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஜிகே நாலேஜ் கொஞ்சம் இருக்கணும், ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருக்கணும், இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும். அதை வச்சுதான் வந்து நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகே. சினானிம்ஸ் ஆண்டானிம்ஸ் கேட்பாங்க, இந்த மாதிரி ஜென்ரலா திங்க் பண்ணி போடுற மாதிரி கேட்பாங்க, சயின்ஸ் வச்சு கேட்பாங்க, ஹிஸ்டரி வச்சு கேட்பாங்க, ஸ்டாட்டிக் ஜிகேல இருந்து கேட்பாங்க, எப்படி வேணாலும் கேட்கலாம். ரீசனிங் கொஸ்டின் தான், ஆனா எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகே. அதனால இதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்சது வந்துச்சுன்னா ஆன்சர் பண்ணுங்க, தெரியலன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. ஓகே. சும்மானாலும் அட்டன் பண்ணிட்டு நெகட்டிவ் மார்க் போயிடக்கூடாது. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அக்செப்ட் இஸ் ரிலேட்டட் டு டிக்ளைன், அதுக்கப்புறம் கேப்டிவிட்டி இஸ் ரிலேட்டட் டுன்னு கேட்டிருக்காங்க. இது இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சினானிம்ஸ் ஆண்டானிம்ஸ் கொஸ்டின். ஓகே. அக்செப்ட்னா வந்து ஒரு இதை வந்து நம்ம ஒத்துக்கிறது. ஓகே. டிக்ளைன் அப்படின்னா அதை வந்து நம்ம தவிர்க்கிறது, அதுக்கு வந்து நம்ம ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஓகே. ஸோ அப்போ அக்செப்ட் அப்படிங்கிற வேர்டோட ஆன்டனிம் ஆப்போசிட் மீனிங் வந்து என்னது? டிக்ளைன் அப்படிங்கிறது. அதே மாதிரி கேப்டிவிட்டி அப்படிங்கக்கூடிய வேர்டோட ஆன்டனிம் நம்மளுக்கு தேவை. ஓகே. கேப்டிவிட்டி அப்படின்னா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சிறை வைக்கிறது, சிறை பிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஓகே. ஸோ இதுக்கு தான் நான் சொன்னேன் இங்கிலீஷ்ல இருந்து கேட்பாங்க அப்படின்னு சொல்லி. இதோட மீனிங் தெரிஞ்சாலும் நம்ம ஆன்சரே பண்ண முடியும். மீனிங்கே தெரியலன்னா நம்ம ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ணிட்டு தப்பாயிடக்கூடாது. இந்த மாதிரி உங்களுக்கு தெரியலன்னா நீங்க வந்து இதை ஸ்கிப் பண்ணிடணும். ஓகே. ஸோ கேப்டிவிட்டினா சிறை பிடிக்கிறது, அதாவது ஒருத்தரை வந்து சிறையில அடைச்சு வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்போ அதுக்கு ஆப்போசிட் மீனிங் வந்து என்னது? ஃப்ரீடம். ஃப்ரீடம்னா வந்து சுதந்திரம். ஓகே. போலீஸ், ஜெயிலர், கிரைம் அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு கரெக்டா இருக்காது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஆக்ஸ் வுட் கட்டிங். ஓகே. இந்த சேம் வே as சீவ் இஸ் ரிலேட்டட் டுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்ஸ்னா வந்து என்னது? கோடாரி. ஓகே. கோடாரியை வச்சு என்ன பண்ணுவோம்? மரக்கட்டையை வந்து நம்ம கட் பண்ணுவோம். ஓகே. ஸோ இதோட யூஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சீவ் அப்படின்னா என்ன மீனிங்னா சல்லடை. ஓகே. அப்ப சல்லடையை வச்சு என்ன பண்ணுவோம்? சல்லடையை வச்சு ஃபில்டர் பண்ணுவோம். ஓகே. சல்லடையை வச்சு ஏதாச்சும் சளிப்போம், இல்லைன்னா ஃபில்டர் பண்ணுவோம். ஸோ ஃபில்டர் அப்படிங்கிறத கரெக்டா இருக்கும். ஃபிளேம், கிரைண்ட்னா அரைக்கிறது, ஹோல்டுனா பிடிக்கிறது, இதெல்லாம் வந்து கரெக்டா இருக்காது. ஓகே. மவுண்ட் எவரெஸ்ட் இஸ் ரிலேட்டட் டு மவுண்டைன். இந்த சேம் வே நோபல் இஸ் ரிலேட்டட் டு. ஓகே. அதாவது மவுண்ட் எவரெஸ்ட்ங்கிறது சிகரம். ஓகே. அது வந்து மவுண்டெயின்ல ஒரு பார்ட்டா இருக்கும். ஓகே. மவுண்டெயினோட ஒரு பார்ட் வந்து என்னது? மவுண்ட் எவரெஸ்ட். ஓகே. மவுண்டெயின் அந்த கேட்டகரியில வரும். நோபல் அப்படிங்கிறது வந்து ஒரு பிரைஸ். ஓகே. ஸோ பிரைஸோட கேட்டகரியில வர்றது. நோபல்ங்கிறது பிரைஸ். மவுண்டெயின், அது மவுண்ட் எவரெஸ்ட்ங்கிறது அது ஒரு மவுண்டெயின் தான். ஓகே. அது ஒரு சிகரம் தான். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. பென் இஸ் ரிலேட்டட் டு இங்க். அதே மாதிரி நீடில் இஸ் ரிலேட்டட் டு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ பென் இஸ் ரிலேட்டட் டு இங்க். நீடில் வந்து எதுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ பெண்ணுக்குள்ள இங்க் இருக்கும். ஓகே. இங்கை வச்சு நம்ம வந்து பெண்ணை வந்து எழுதுவோம். ஓகே. அதே மாதிரி நீடில், நீடில்னா வந்து என்னது? நீடில்னா ஊசி. ஓகே. ஊசி. இப்போ இதுல த்ரெட் அப்படின்னா வந்து என்னது? நூல். ஓகே. அதே மாதிரி கிளாத் அப்படின்னா வந்து என்னது? துணி. சீவ் அப்படின்னா வந்து என்னது? தைக்கிறது. ஓகே. தைக்கிறது, தையல். டிசைன்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ பெண்ணுக்குள்ள இங்க் இருக்கும், ஊசிக்குள்ள என்ன இருக்கும்? நூல் தான் இருக்கும். ஓகே. த்ரெட். ஓகே. ஊசிக்குள்ள த்ரெட். ஓகே. த்ரெட்னா வந்து நூல் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஸோ இதோட மீனிங் தெரிஞ்சிருக்கணும். த்ரெட்னா என்னன்னே தெரியல அப்படின்னா உங்களால வந்து இதை ஆன்சர் பண்ண முடியாது. தெரியலன்னா நீங்க வந்து ஃபீல் பண்ண வேணா, ஸ்கிப் பண்ணிருங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த இதுல வந்து மார்க் வராது. ஓகே. இந்த டாபிக்ல வந்து தெரிஞ்ச ஈஸியான கொஸ்டினா மட்டும்தான் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஓகே. அடுத்த பாருங்க. ஓவன் இஸ் ரிலேட்டட் டு பேக்கிங். இந்த சேம் வே நைஃப் இஸ் ரிலேட்டட் டுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ பேக் பண்றது வந்து எதுல பண்ணுவாங்க? ஓவன்ல தான் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ பேக் பண்றது ஓவன்ல பண்ணுவாங்க. அதாவது ஓவன்ல என்ன பண்ணுவாங்க? பேக் பண்ணுவாங்க. ஓகே. அப்ப நைஃப் வச்சு என்ன பண்ணுவாங்க? நைஃப் வச்சு எதையாச்சும் வந்து வெட்டுவாங்க, நறுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே. ஸோ அப்போ சாப்பிங் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். சாப்
பண்றது அப்படின்னா வந்து என்னது நறுக்கிறது வெட்டுறது அப்படிங்கிற மாதிரி மீனிங்ல வரும். ஓகே, ஸோ சாப்பிங் அப்படிங்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஸ்பினாச் லீவ்ஸ் இப்படியும் கேட்கலாம். ஓகே, இப்படிதான் வந்து ஆக்சுவலா அனலாகி கொஸ்டின் இருக்கும். ஆனா அதை வந்து இப்படியும் கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸ்பினாச் லீவ்ஸ். கேரட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸ்பினாச்னா என்னது? ஸ்பினாச்னா வந்து கீரை. ஓகே, ஸோ கீரையில வந்து என்ன இருக்கும்? கீரை வந்து ஒரு இலை வகை. ஓகே, கீரை அப்படிங்கிறது ஒரு இலை தான். ஓகே, அதே மாதிரி கேரட்டுங்கிறது வந்து என்னது? கேரட்டுங்கிறது வேரா, விதையா, ஸ்டெம்னா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தண்டு, ஃபிளவர்னா பூ. ஓகே, கேரட்டுங்கிறது கண்டிப்பா பூ கிடையாது, விதை கிடையாதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா மண்ணுக்குள்ள இருக்கிறனால அது வந்து ரூட்டா அப்படின்னா ஸ்டெம்மான்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். ஓகே, அது ஒரு வேரா அப்படி இல்லைன்னா தண்டா அப்படின்னு சொல்லி. ஸோ கேரட்டுங்கிறது ஒரு தண்டு. ஓகே, ஸோ இதுக்கு நீங்க பயாலஜி அதாவது சயின்ஸ் டாபிக் வந்து கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ ஸ்டெம் அப்படிங்கிறது தான் இதோட கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. monarch is related to butterfly in the same way as mamba is related to. ஓகே, monarch அப்படிங்கிறது வந்து நார்மலான மீனிங் வந்து ஒரு மன்னரை குறிக்கிற மாதிரி வரும். ஓகே, மன்னர் அந்த மாதிரி குறிக்கிற மாதிரி தான் வரும். ஆனா monarch butterfly அப்படின்னு சொல்லி ஒரு பட்டர்ஃபிளையோட வகை இருக்குது. ஓகே, அதாவது ஒரு ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய பட்டர்ஃபிளை. ஓகே, இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்காது. நான் சொன்ன மாதிரி இந்த டாபிக் அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, மொனார்க் பட்டர்ஃபிளைன்னு சொல்லி ஆரஞ்சு கலர்ல இருக்கக்கூடிய ஒரு பட்டர்ஃபிளை இருக்குது. அதே மாதிரி மேம்பா அப்படிங்கிறது வந்து என்னது? ஒரு பாம்பு இனத்தோட வகை. ஓகே, ஸோ அது வந்து ஸ்னேக். ஓகே, அதோட ஒரு வகை தான் வந்து மேம்பா அப்படிங்கிறது, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே, ஸோ வெனம் அப்படிங்கிறது வந்து இதை கூட நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அப்போ பாம்போட விஷம் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இங்க எதோட ரிலேட் பண்ணிருக்காங்க? மொனார்ச் அப்படிங்கிறது வந்து பட்டர்ஃபிளையோட ஒரு வகை இனம். ஓகே, அதே மாதிரி மேம்பா அப்படிங்கிறது வந்து ஸ்னேக்கோட ஒரு வகை இனம். ஓகே, ஸோ வெனம் அப்படிங்கிறது வந்து விஷம் அப்படிங்கிற மாதிரி மீனிங். இது வந்து இதோட டைரக்டா இந்த மாதிரி ரிலேட் ஆகலாம். ஓகே, இதே மாதிரி தான் இங்கே ரிலேட் ஆகணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெனம் அப்படிங்கிறதும் நம்மளை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்த வேர்ட். ஓகே, ஆப்பிரிக்கன் மேம்பா அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அதாவது ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய பாம்பு இனத்தோட ஒரு வகை தான். ஓகே, அடுத்ததா பாருங்க. மெடிசின்ஸ் இஸ் ரிலேட்டட் டு ஃபார்மசி இன் த சேம் வே ஹிஸ்டாரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் இஸ் ரிலேட்டட் டு. மெடிசன் எங்க இருக்கும்? ஃபார்மசில இருக்கும். அது இருக்கக்கூடிய இடத்த சொல்லியிருக்காங்க. அப்ப ஹிஸ்டாரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் எங்க இருக்கும்? கல்ச்சர்ல இருக்குமா? இண்டஸ்ட்ரியில இருக்குமா? ஆர்கிடெக்சர்ல இருக்குமா? இருக்காது. ஓகே, மியூசியம்ல இருக்கும். ஹிஸ்டாரிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் தானே நம்ம வந்து மியூசியம்ல வச்சிருக்கோம். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பொருட்களை தான் வந்து எங்க வச்சிருப்போம்? மியூசியம்ல வச்சிருப்போம். ஓகே, அதே மாதிரி மெடிசன் எங்க வச்சிருப்போம்? ஃபார்மசில வச்சிருப்போம். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஈஸியான கொஸ்டின் தான், எல்லாருமே ஆன்சர் பண்ணிருப்பீங்க. டாக் பார்க், பேர்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, டாக் அப்படின்னா வந்து என்னது? நாய். எல்லாருக்குமே தெரியும். நாய் வந்து குறைக்கும். அதை இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, எப்படின்னா சொல்லுவாங்க? பார்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பார்க்கிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, அதோட சவுண்டு சொல்லியிருக்காங்க. டாகோட சவுண்ட் வந்து எப்படி சொல்லுவோம்? பார்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓகே, அதே மாதிரி பேர்டு வந்து என்ன மாதிரி சவுண்ட் விடும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா சிர்ப் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே, இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது நீங்க படிச்சிருந்திருக்கணும். நீங்க ஸ்கூல்லே படிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு விலங்குகளோட சவுண்டை வந்து என்ன மாதிரி சொல்லுவோம்னு சொல்லி. தமிழ்ல நீங்க படிச்சிருப்பீங்க, இங்கிலீஷ்லயுமே படிச்சிருப்பீங்க, அதை மறந்துருப்பீங்க. மயில், அகவும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அது எல்லாமே வந்து சவுண்டு தான். ஓகே, அதே மாதிரி இங்கிலீஷ்ல கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே, இப்போ க்ரோக் அப்படிங்கிறது வந்து என்னது? இது வந்து தவளையோட சவுண்ட். ஓகே, ப்ளீட் அப்படிங்கிறது வந்து ஆடோட சவுண்டு, ஆட்டுக்குட்டி இருக்குல்ல அதோட சவுண்ட். ஓகே, ஸோ கிரவுல் அப்படின்னா வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, கிரவுல்னா இப்போ நாயே வந்து இப்போ உருமும்ல, நம்மளை பார்த்து கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரி செய்யும்ல, அதுதான். ஓகே, ஸோ அந்த மாதிரி செய்யறதுதான் வந்து கிரவுல் அப்படிங்கிறது. எந்த ஒரு மேக்சிமம் நாய் பண்ணும். வேற விலங்குகளுமே வந்து ஒரு கோவத்துல வந்து சண்டை போடுற டைம்ல பண்ணும்ல, அந்த சவுண்ட். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 10 கொஸ்டின் பார்த்துட்டோம். இது வந்து 11வது கொஸ்டின். ஓகே, அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் கொஸ்டின். இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கறத வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இது 2வது ஹோம்ஒர்க் கொஸ்டின். இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறதுமே வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஓகே, ஸோ நீங்க இதுக்கு இந்த 2வது கொஸ்டின் நிறைய பேருக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்கும். நீங்க கூகுள்ல கூட தேடி பார்த்துட்டு ஆன்சர் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. ஓகே, அதாவது உங்களுக்கு இந்த கொஸ்டினை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறதாவது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது வந்தா மட்டும் அட்டன் பண்ணுங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிருங்க. தேவையில்லாம நீங்க வந்து இதுல மைனஸ் மார்க் வாங்கிடாதீங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.